அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நிறைய பேருக்கு ஸ்தோத்திரமாக வராது. ஸ்தோத்திரம் பண்ணுவானா கம்மனு ஸ்தோத்திரம் அப்படின்வாங்க, பாதிதான் வரும். சில சத்தமே வெளியே வர மட்டும் சவுண்ட் வரும். அப்படிதானே? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய்த்திறன் உள்ள தேவனை ஸ்தோத்திரத்தை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. உள்ள வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றுக்கும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று நிருபம் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நன்மையினால ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தீமையினால ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விரோதமானால ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நமக்கு ஒத்தாசையாக இருந்தால் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் மிகப்பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் அதுதானே செய்தாங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் வீட்டில் சண்டை இருந்துட்டேன், இன்றைக்கெலாம் கூட இறங்கி சண்டை போடுறாங்களா இருக்கிறோம். அன்றைக்கி அப்படி இல்லையே. அன்றைக்கி ரொம்ப சண்டை போடாமல் ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே ஃபார்முலா தான். ஸ்தோத்திர பலியினுக்கு 1000 ஸ்தோத்திர பலி, 2000 ஸ்தோத்திர பலி, இப்படிலாம் நிறைய ஸ்தோத்திர பலி வேண்டாம். நம்ம கூட போட்டுருந்தாங்க ஸ்தோத்திர பலி. எதுக்கு அதை போட்டுருங்க? கொஞ்ச நேரம் அவங்க ஸ்தோத்திரம் அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவரை உயர்த்துங்க. அப்படி செய்யும்போது பிதா அங்கே மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். சில பேருக்கு மற்றவங்களை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வராது. பார்த்தவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போதகரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியக்காரர்களை பார்த்து ஸ்தோத்திரம், கையெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் இப்படி ஸ்தோத்திரம் இப்படி தலையாட்டிட்டு போவோம். இப்படி இல்லை, நல்ல வாய்த்தரங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. உங்கள் கீழே இறங்கி விழுந்துடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணால் தேவன் அதில் பிரியப்படுவார். யாரை மகிமைப்படுத்துகிறீங்க? இன்றைக்கு உங்களை காணும்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அதுதான் பிதாவுக்கு நன்றி. அதுதான் அர்த்தம். ஸ்தோத்திரிகள் மிக நல்லது. ஸ்தோத்திரம் அதாவது எபிரேயர்ல சொல்ற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செய்யும். ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒரு கடா வெட்டுறதுக்கு சமானம். அல்லேலூயா. கடா வெட்டுறீங்களா இல்லையா? ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்து. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போகும்போது, வேலைக்கு போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. புதுசாக வஸ்திரம் ஒன்று வாங்கினீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணி அந்த வஸ்திரத்தை போடுங்க. வெளியே கிளம்பும்போது ஸ்தோத்திரம் பண்ணி வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலை ஸ்தலத்துக்கு புதுசாக வேலை ஆரம்பிங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்தலாம். பிதா தம்முடைய பிரசனத்தை அங்கே கொண்டு வந்து விடுவார். அவருடைய மகிமை அங்கே கடந்து வந்து விடும். அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவன் ரட்சிப்பை வெளிப்படுத்தும். தன் வழியை செவ்வைப்படுத்து அப்படின்னு சொன்னால் எல்லார் வாழ்க்கையிலும் தப்பு இருக்குங்க. யாரும் டைரெக்டாக தூதனை விழுந்து போயிட்டாங்கல்ல, அப்படியே தூய ஆத்மாவாக யாரும் இங்கே வரல. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவறுகள், குறைகள், குற்றங்கள் இருக்குங்களா? ஏசா உடைய காலை முடிச்சுக்கிட்டே யார் வந்துட்டானா? யாக்கோபு வந்துட்டானா? முந்தி வந்துட்டானா? குழந்தையா இருக்கும்போது மீறி வருகிறது. அல்லேலூயா. கண்பானவர்கள் நான் சொல்ல பாருங்க. அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஜெபிக்க முடியாமல், வேத வாசிக்க முடியாமல், பொய் சொல்லாமல், சண்டை போடாமல், ஏமாற்றாமல், குறை சொல்லாமல், தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பான முடிவுகள் முயற்சி பண்ணிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் விட முடியாதுல்ல. ஒரே நாளில் முடியும், ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுங்களேன். வசனம் சொல்லுங்கள், என் ரட்சிப்பை நான் வெளிப்படுத்தி அவங்கள நரகத்திலிருந்து காப்பாற்றுறது நான் அவங்களுக்கு காண்பிப்பேன் அப்படிங்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்தத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் கண்ணியிலிருந்து விடுதலையாக்கும். தெரியுமா? பிசாசின் கண்ணியிலிருந்து உடச்சி வெளியே தூக்கிட்டு வந்துடும். அதனால நான் சொல்கிறேன், தேவனை உயர்த்தி ஸ்தோத்திரி. உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் அதாவது சரி பண்ணிக்க நினச்சிக்கோங்க. சரி பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்க. தேவன் உங்களோடு கூட இடைபெறுவார். வாழ்க்கையெல்லாம் மாறி ஸ்தோத்திரம். வாழ்க்கையெல்லாம் மாற்ற ஸ்தோத்திரம்.
எங்களை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவர் வாழ வைத்து அழகு பார்க்கிறவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரம். உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நிறைய குறை இருந்தாலும் எங்களை ஆண்டவரை பேலன்ஸ் பண்ணி நடத்துறீங்க ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் எங்களை கைவிடாமல் நடத்துங்க. பார்க்குறோம் பிள்ளைகளெல்லாம் குறையில்லாமல் நடத்துங்க, கைவிடாமல் நடத்துங்க, ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துங்க. உங்களுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிள்ளை. ஆமென். God bless you.